Hi friends, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு யூடியூபர் வந்து மைனாக்சிடில் பற்றி கொஞ்சம் பேசினாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் என் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் வந்து உங்கள் கூடயும் சேர்ந்து ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து என் டெர்மட்டாலஜிஸ்ட் பியூர்லி என்கிட்ட சொன்னதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக எனக்கும் ஹேர் ஃபால் இருக்குது. அவ்வளோ லாங் ஹேர் காமிச்சேன் இல்லையா, அது வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததுங்க. இப்போ 2 இயர்ஸில் வந்து எனக்கு பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணாலும் ஹேர் ஃபால் ஆகுது. அப்படியே இவ்வளோ முடி கொத்து கொத்தாக பயங்கரமாக விழுவுங்க. ஸோ என்னோடது மெயின் ரீசன் என்ன ஒன்றுன்னா ஸ்ட்ரெஸ்ஸுன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கும். நம்ம ஹேர் ஃபாலுக்கு தான் சொல்லிகிட்டே போகலாமே, எக்கச்சக்கமான ரீசன்ஸ் நம்மளுக்கு இருக்குமே. அதில் வந்து நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வேறு யாருனாலையும் ஓவர் கம் பண்ண முடியாதுங்க. நான் நினச்சா மட்டும்தான் அது ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ எல்லோரும் சொல்லிட்டு போவாங்க. ஸோ நம்மளுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு தான் தெரியும். ஸ்ட்ரெஸ்ஸில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அது நம்மளுக்கே தெரிஞ்சு போச்சு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் எனக்கு என்னென்னா டெர்மட்டாலஜிஸ்ட். ஸோ நான் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் நான் கேட்டேன், என்ன பண்ணுறது, எனக்கு இந்த மாதிரி ஹேர் ஃபால் ஓவராக ஆகுது அப்படின்ட்டு. டாக்டர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, எதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் ஃபால் 2 இயர்ஸ் ஒன்ஸ் ஆகுதுன்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன், எனக்கு தெரியல டாக்டர், மேபி எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஸ்ட்ரெஸ் ஒரு மெயின் ரீசன் நான் கண்டுபிடிச்சது, மற்றது வந்து எதுன்னே தெரியல அப்படின்னு. நான் வந்து டாக்டர்கிட்ட கேட்டேன், டாக்டர் எல்லாருமே இப்போ மைனாக்சிடில் யூஸ் பண்ணுறாங்களே, ஸோ நானும் அந்த மைனாக்சிடில் எடுத்தோன்னே யூஸ் பண்ணிட்டா ஹேர் க்ரோத் பயங்கரமாக வருமா அப்படின்னு கேட்டேன். டாக்டர் அதுக்கு பொறுமையாக என்கிட்ட ஒன்று தான் சொன்னாங்க. அப்போ டாக்டர் என்கிட்ட கேட்டது, எதுக்கு எடுத்த உடனே மைனாக்சிடில் போகிறீங்க, மைனாக்சிடில் யார் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியுமா? ஃபஸ்ட்டு மைனாக்சிடில் எடுத்தோடனே யாருமே டக்குன்னு போகக்கூடாது. அது மெயினாக வந்து மேல் பால்னஸ்க்கு தான் அது வந்து ஃபஸ்ட்டு இது மைனாக்சிடில். ஃபீமேல்ஸை விட மேல்ஸுக்கு தான் இந்த மேல் பால்னஸ் அந்த மைனாக்சிடில்லாம் வரும். ஃபீமேல்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு எப்போதுமே ஹேர் தின்னிங் தான் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மைனாக்சிடில் நீங்கள் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து இட்ஸ் அ லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட். நீங்கள் நடுவில்லாம் நிறுத்த முடியாது. நிறுத்தினா வந்து உங்கள் ஹேர் வந்து முன்னாடியை விட பயங்கரமாக கொட்ட ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு 20 days ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் தெரியாது. பிகாஸ் அதோட ஸ்ட்ரென்த் நம்ம ஹேரில் இருக்கும் இல்லையா. கொஞ்சம் வீக்காக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ வீக்காக என்ன ஆகும்னா, அந்த மைனாக்சிடலோட உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இது வந்து அதோட வீரியம் வந்து கம்மியானோன்னா நம்மளுக்கு வந்து முடி முன்னாடியை விட 4 times அதிகமாக செம ஃபாஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுங்க. ஆக்சுவலாக டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, மைனாக்சிடில் வந்து நாங்கள் பால்னஸ் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். போட்டோன்னா 2-3 monthsலாம் எதுவுமே தெரியாது. பட் ஆனால் ஒரு 6 monthsல டெஃபினட்டாக ஹேர் க்ரோத் அதில் வரும். ஹேர் க்ரோத் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம இப்போ மெயின்டைன் பண்ணணும்னா இட்ஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ். நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஹேர் வேணும்னா அதை கண்டிப்பாக பண்ணியே தான் ஆகணும். யூ கேனாட் ஸ்டாப் இன் த மிடில். பிகாஸ் வந்து அது ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம்னால நம்மளுக்கு பால்னஸ் வர்றது. இப்போ அந்த மைனாக்சிடில் இது பண்ணும்போது அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே திருப்பி ஆக்டிவேட் ஆகி அது நம்மளுக்கு வந்துட்டு இருக்குமா. அப்போ நம்ம திருப்பி ஸ்டாப் பண்ணனா என்ன, திருப்பி ஓல்டு ஹார்மோன்ஸ், ஹோல் பால்னஸ். அதனால சொன்னது என்னன்னா, எப்போதுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மைனாக்சிடில் அண்ட் டக்கேன், அதோட சேர்ந்து அது ஒன்று சொன்னாங்க, இது ரெண்டுமே நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படி. அப்போ சரி, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கும்போது டாக்டர் வந்து சொன்னது, நான் உங்களுக்கு வந்து ஒரு செரம் தரேன், அது பேர் வந்து கெரா எக்ஸல் செரம் சம்திங் லைக் தட். அந்த செரமும் ஒரு 2-3 tabletsம் நான் தரேன். அதை வந்து ஜஸ்ட் 1 month மட்டும் நீங்கள் போட்டு பாருங்கள். யூ குட் ஃபீல் பேபி ஹேர்ஸ் கண்டிப்பாக அதில் க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லி டாக்டர் எனக்கு சொன்னாங்க. இன்கேஸ் அந்த 1 monthல க்ரோத் ஆகலைன்னா, அதனால பேபி ஹேர்ஸ் எதுவும் க்ரோத் ஆகலைன்னா தென் we can move on to the second step, that is minoxidil. அப்படி அந்த minoxidil நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்பர் 1 ஹேர் பயங்கரமாக ட்ரை ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரை ஆகும்னா யூ ஷுட் கீப் அ ஆயில், ஆல்வேஸ் தலையில் ஆயில். கொஞ்சமாக தலையில் ஆயில் வச்சாலே அப்படியே பிசுன்னு ஸ்டிக்கியாக இருக்கும். அதோட என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு தோணும். இதில் டெய்லி அந்த மைனாக்சிடில் போட்டுட்டு ஆயில் வச்சா யோசிச்சுப்பேன். போயிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு அந்த செரமையும் அந்த 2 டேப்லெட்டையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதை பற்றி என்னால் இப்போ ரிவ்யூ கொடுக்க முடியாது. ஏன்னா 1 monthக்கு அப்புறம் தான் என்னாலே அதுக்கு ரிவ்யூ கொடுக்க முடியும். எனக்கு கொஞ்சமாச்சு பேபி ஹேர்ஸ் வந்துச்சான்ட்டு வீக்காக நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். மேபி இன்னும் 3 weeksக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அது ஒரு ஹேர் கேர் சீரீஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதோட
ஜென்யூன் ரிவ்யூ நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதோட நான் கொஞ்சம் ஹேருக்கு கொஞ்சம் நேச்சுரல் ரெமெடிஸ் பண்ணுவேன். அதை வந்து இந்த 1 மந்த் நான் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து தெரியாது இல்லையா, எதுன்ட்டு கரெக்டாக நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து நான் வெறும் டாக்டர் சொன்ன இந்த ரெமெடி மட்டும்தான் இந்த மந்த் ஃபாலோ பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 months கழிச்சு நான் வந்து ஹோம் ரெமெடிஸும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏன்னா வந்து நிறையா ஹேர் இருக்கிறவங்க பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகிடுச்சு, திருப்பி ஹேர் க்ரோத் ஆகுதுன்னா நீங்களே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இல்லையா. டாக்டர் வந்து எனக்கு சொன்ன அந்த 1 month ஹோம் ரெமெடிஸ், அந்த 1 month அவங்களோட ரெமெடிஸை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்னோட ஃபீட்பேக் சஜஷனை நான் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் பேசினது இதெல்லாம் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்ததுன்னா நான் சொல்லணுங்கிறதே இல்லை. என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத என்னோட அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோஸும் ஹேர் கேர், ஸ்கின் கேர் அப்படியே நிறைய வீடியோஸ் இதே மாதிரி உங்களுக்கு போடணும், என்னோடது வந்து ஜென்யூவனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இதுக்கப்புறம் வரப்போகுது. உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு நல்ல ஒரு ஸ்கின் கேரோ இல்லை ஹேர் கேர் எது எடுத்தாலும் பின்னாடி இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ், அதோட என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் டீட்டெயில்ஸ், இது எவ்வளோ தூரம் நல்லதுன்னு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஸோ டோன்ட் மிஸ் அவுட். மீட் யூ நெக்ஸ்ட் டைம். பை.